கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டிய கனமழையால் கவுண்டம்பாளையம் சாலையில் நீர் தேங்கியது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தென்னிலவன் இணைப்பில் இருக்கிறார். தென்னிலவன், நிலவரம் என்ன? நிச்சயமாக. அதாவது கடந்த 4 நாட்களாக பாத்தீங்கன்னா கோவை முழுவதும் இந்த கோடை மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று காலை முதல் மாவட்டம் முழுவதும் மேகமூட்டமாக காணப்பட்ட நிலையில கடந்த 1 மணி நேரமாக பாத்தீங்கன்னா கவுண்டம்பாளையம், சுந்தராபுரம், அதே போல ஆத்துப்பாலம், உக்கடம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து கனமழை கொட்டி தீர்த்தது. இதில் குறிப்பாக பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் சாலை, கவுண்டம்பாளையம் பகுதியில் பெய்த கனமழையால் வந்து அங்க வந்து நீண்ட தொலைவுக்கு சாலைகள்ல வந்து அந்த மழை நீரானது தேங்கி இருந்தது. இதன் காரணமாக சாலை ஓரங்கள்ல நிறுத்தி வைக்கப்பட்ட இருசக்கர வாகனம் மற்றும் கார் உள்ளிட்ட வாகனங்களை எடுக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் திணறி இருந்தாங்க. மேலும் பாத்தீங்கன்னா ஒரு பகுதியில வந்து மாநகராட்சி ஊழியர்கள் வந்து அந்த தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரை வந்து சீர் செய்து கால்வாய்கள் மூலமாக அனுப்பும் பணியில் ஈடுபட்டு இருந்தாங்க. இருப்பினும் 1 மணி நேரத்தில் பெய்த அந்த கனமழையால கவுண்டம்பாளையம் சாலையில வந்து நீண்ட தொலைவுக்கு, அதாவது நீண்ட தொலைவுக்கு பாத்தீங்கன்னா சாலையில வந்து நீர் தேங்கி இருந்தது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் வந்து மிகுந்த சிரமத்திற்கு மத்தியிலே அந்த வாகனத்தை இயக்கிட்டு வராங்க. தற்சமயம் பாத்தீங்கன்னா மழை ஓய்ந்திருந்தாலும் தொடர்ந்து மேகமூட்டமாக காணப்படுவதால் மீண்டும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.